எது கை உடஞ்சிச்சா அப்படின்னு நம்ம நொட்டி முறிக்கும் போது வர சத்தத்தை பார்த்து பயந்து கை உடஞ்சிச்சா அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இது வரைக்கும் நம்மளுக்கான அதுக்கான காரணம் தெரியாது. அதுக்கான காரணம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல 206 எலும்பு இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம இந்த கை விரலே எடுத்துக்குமே. இந்த கை விரலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எலும்பு இருக்குது. இந்த 3 எலும்பு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்காது, கொஞ்சம் விலைக்கு தான் கேப் இருக்குமே. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சுனாமிக் ஃப்ளூயிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு திரவம் வந்து இருக்கும். அந்த திரவம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு பார்த்தீங்கன்னா வராசாமல் இருக்கிறதுக்கு, தேய்மானாவது இருக்கிறதுக்காக அந்த ஜெல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. உங்களுக்கு தெளிவாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளை நம்ம வராசன்னு வச்சுக்கிங்களேன், அது பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஆகும். இந்த மாதிரி நம்ம எலும்பு தேய்மானம் ஆகக்கூடாதுன்னு சொல்லியதுக்கு நம்ம இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா சுனாமிக் ஃப்ளூயிடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திரவம் ஜெல்லி மாதிரி இருக்கும். அது நம்ம ஒரு ஜாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விரலில் நம்ம மூட்டில் எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த சுனாமிக் ஃப்ளூயிடு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த சுனாமிக் ஃப்ளூயிடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேஸஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்குமே. அந்த கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து நம்ம நார்மலாக இப்படி பண்ணோம்னா அந்த சவுண்டு வராது. அந்த நொட்டி உடைக்கிறதுக்கு நம்ம வேகமாக இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் பார்த்தீங்கன்னா விரிவடையுது. அதிகமாக விரிவடைறதுனால அந்த சின்ன சின்ன கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து ஒரு கேஸ் பப்புலாக ஒன்று ஃபார்ம் ஆகுமே. அந்த ஃபார்ம் ஆகும் போது தான் இந்த டபக்குன்னு சவுண்டு வர்றதுக்கு காரணமே. இதுதான் ஆராய்ச்சியாளர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட கையை எடுத்துகிட்டு போயிட்டு எம்ஆர்ஐ மிஷின் இருக்குல்ல, அதில் வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கையை பார்த்தீங்கன்னா இழுக்கிறாங்க. இழுத்து பார்த்தோன்னா ஒரு எலும்பும் இன்னொரு எலும்புக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பபுள் மாரி ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபார்ம் ஆகிற டைமில் தான் அந்த சவுண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒத்துக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ரே மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு நொடிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் கேமராவில் பார்த்தீங்கன்னா 24 ஃபோட்டோ எடுக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எது எப்படியோ அங்கே நம்ம நொட்டி முறியத்துக்கான காரணத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கேஸ் பபுள்ஸ்லாம் ஒன்று சேரும்போது மட்டும்தான் அந்த சவுண்டு வருது. இது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். இந்த நொட்டி முறியத்துக்கு காரணம் தான். இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. மற்றவங்களுக்கு வர மாதிரி நம்மளுக்கு நார்மலாக அந்த மாதிரி சவுண்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்களுக்கு வரதை விட அதிகமாக சவுண்டோ இல்லைனா நொட்டி முறியும் போது ஏதாவது வலி ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போய் டாக்டரை பாருங்கள். அதுதான் நம்மளோட சஜஷனு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றபடி உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டு போங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.